நீங்க விருப்பப்பட்டு ஆதரவு கொடுத்திருந்தா அவரை சட்டமன்ற உறுப்பினரை கவர்னர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கணும், இல்ல அவருடைய ஒரிஜினல் கடிதத்தினால் கொண்டு போயிருக்கணும், இல்ல அவரை உங்க அலுவலகத்தில் அழைத்து உங்களுக்கு ஆதரவா கடிதம் வாங்கி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கணும். எதுவும் இல்லாம நீங்க ஒரு லெட்டரை கொடுத்துட்டு செராஸ் காப்பியை கொடுத்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரே அவரே கவர்னர்கிட்ட மறுத்து நான் கொடுத்த லெட்டர் இல்லைன்னு கொடுத்த கவர்னரிடம் கொடுத்த கடிதம் காப்பி இருக்கு, நான் காமிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுல யாரு களவாணி? எம்எல்ஏ களவாணி யாரு? அது மாதிரி மற்ற கட்சிகளை இப்படி ஏதோ வெற்றி பெற்று விட்டோங்கிற அகம்பாவத்தில் இவர் பேசுவது வன்மையாக கண்டிக்கிறது. சொல்லியிருப்பாங்க. அவருக்கு என்ன கன்சிடரேஷன்ல எதுக்காக அவர் திரு ஏபிஎஸ் மேல கோவம் வருது, அதுக்காக சட்டமன்ற உறுப்பினரை பதவியை காலி பண்ணிட்டு அதை ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? எனக்கு இதை விட விஜயை விட இன்னும் அழகா தமிழ்ல பதில் சொல்ல தெரியும். எங்கேயோ கோச்சிக்கிட்டு எதுக்கோ போனாங்க மாதிரி இவர்களெல்லாம் வர வைக்கிறது என்னங்கிறது தெரியும். இதுல இன்னொன்னு இந்த நேரத்தில் நான் விளக்கம் கொடுக்கணும். திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை நீங்க களவாணி, அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டதான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். இல்ல இல்ல இல்ல, அவர் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அவரு அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரிதான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். அதுதானே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம் இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது. இப்ப திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து, இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். எதுவுமே சூழ்நிலை தானே. விஜய் அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவரா இருக்கா சார்? 2 பேரும் சேர்ந்து தான் அவர் வீழ்த்தக்கூடிய அளவுக்கான நிலை இருக்கா சார் அரசியல்ல? இந்த தேர்தல்ல அவர் 35% வாக்கு வாங்கியிருக்காரு, கரெக்டு தானே? எங்க கூட்டணி 23% வாங்கியிருக்கு, திமுக கூட்டணி அதை விட அதிகம் வாங்கியிருக்கு. நீங்க அப்படித்தானே பாப்பீங்க. அவரு இப்ப நீங்க 108 சீட்ல ஜெயிச்சதுனால நீங்க அவர் பலம் பொருந்திய கட்சின்னு பார்த்தா அதை வீழ்த்துவதற்கான வியூகத்தை எதிர்காலத்தில் வரும் தேர்தலில் மற்ற கட்சிகள் எடுப்பதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. உண்மைதான் அவர் சொல்றது உண்மை. அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோங்கிற பயத்துல திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட அவங்க நம்புறாங்க, மற்ற கட்சிகளை நம்புவதற்கு பயப்படுறாங்க. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு இது வந்துச்சுன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா இவர் எம்எல்ஏ அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறத வச்சு அது பெரும்பான்மை காட்டி விடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் அதிமுக சதி செய்து ரிசைன் பண்ண வைக்கிறார். அது இந்த தேர்தலுப்பே இன்னைக்கு சென்னை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வே நேற்று அது 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்த அறிவிப்பு கூடவேன்னு சொல்லியிருக்காங்க.